Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு சிம்பிளான இஃப்தியாரிக்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. இஃப்தியாரிக்கு நம்ம கஞ்சி கூட வந்து தினமும் எதனா ஒரு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரம்ஜானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வாங்க கைஸ் நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டா தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆனோடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக வேண்டாம், ஏன்னா வந்து நம்ம ஆயிலில் வேறு ஃப்ரை பண்ண போகிறதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். பாருங்க, நம்மளோட ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஆயில் ஹீட் ஆனோடனே நான் வந்து மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். பாருங்க, நம்மளோட கடுகு இதானோடனே நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையே வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனோடனே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 வெங்காயம் வந்து சின்ன சைஸ் வெங்காயம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இதை வந்து நல்லா ஃப்ரை ஆக விடுங்க ஆனியனை. இது வந்து ரொம்பவே ஃப்ரை ஆகக்கூடாது, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்கு போண்டா தான் செய்ய போகிறோம். அதுக்கான உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் தான் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு அதுக்கு வந்து ரொம்பவே ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் வந்து பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதுனால ஸோ நீங்கள் வந்து லைட் ப்ரௌன் அளவுக்கு ஆக்குனீங்கன்னா போதும். பாருங்க, நம்மளோட ஆனியன் வந்துட்டு கொஞ்சமா அந்த லைட் ப்ரௌனிஷ் கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இருந்தாலே போதும். இப்போ நம்ம வந்துட்டு இதுல வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த பஜ்ஜி மாவுலயும் நம்ம வந்து கொஞ்சமா உப்பு சேர்க்கறதுனால ஸ்டஃபிங்ல கொஞ்சமா இருந்தா போதும். ஸோ வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் இதுக்குள்ள போகும். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா மிளகா பொடி வந்துட்டு ஒரே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னும் காரமாக வேணும் அப்படின்னீங்கனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இந்த காரம் போதும் அப்படின்றதுக்கு நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் வந்து மசாலாக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இது மட்டும்தான் ஆனியனில். இப்போ வந்து கடைசியாக வந்துட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு தான் ஆட் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 4 எடுத்துருக்கேன் இன்னைக்கு. உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி வந்து நீங்கள் வந்து அதிகமாக பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு எனக்கு வேண்டிய குவான்டிட்டியில் நான் செஞ்சுருக்கேன். இன்னைக்கு நான் இந்த செய்கிற குவான்டிட்டியில் 15 to 20 பால்ஸ் கண்டிப்பாக ரெடி ஆகும். ஸோ வந்துட்டு பாருங்கள், நம்மளோட மசாலா வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த ஸ்டேஜில் நான் இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு இந்த ஆனியன்ல ஸ்லோ சிம்லயே வந்து வச்சுட்டு இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்மளோட ஸ்டஃபிங் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல அப்படியே வச்சு நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் உங்க கைக்கு வந்து சூடு ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சூடுல வந்து உங்களுக்கு வந்து கையில வந்து அந்த பால்ஸ் பிடிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு அந்த 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அந்த ஜஸ்ட் அந்த இது வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சொன்னீங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா நம்ம கைக்கு இந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆறிடுச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி நல்ல அந்த நம்ம லட்டு பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு சின்னதோ பெருசோ உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த போண்டா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு போண்டா உங்கள் எல்லாருக்குமே அந்த கஞ்சி கூட வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து ப்ளஸ் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கூட போட்டு செய்வோம். அது நான் வந்து கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் காமிக்கிறேன்.
இதே மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து பஜ்ஜி மாவை மிக்ஸ் பண்ணி அதில் வந்து இது போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இது வந்து ஈஸியான ஒரு ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இப்போ வந்து நம்மளோட அந்த உருளைக்கிழங்கு பால்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம மாவு எப்படி கலக்குறது அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கடலை மாவு வந்து நாங்கள் வந்து வீட்டிலே ரெடி பண்ண மாவு தான் இது. இது வந்துட்டு உங்களுக்கு 1 கிலோவுக்கு வந்து 1/4 கிலோ அளவுக்கு நம்ம பச்சை அரிசி போட்டு நம்ம இந்த மாவை ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்கும் மாவு. நீங்கள் வந்து கடையில் ரெடிமேடாக வாங்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மாவு வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் மாவு. இதில் வந்துட்டு நீங்கள் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அதுலேயும் காரம் போட்டிருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து இதுலேயும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ நம்ம மாவில் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஏழை தான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த மாவில் போகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக இட்லி சோடா இருக்கு இல்லையா, அதுவும் போடலாம். நான் வந்து சோடா ஸ்கிப் பண்ணுவேன். நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இது வந்து ஒரு லிக்விட் டஃப்புக்கு இருந்தால் போதும். ஏன்னா வந்து நம்ம பஜ்ஜிக்கு மாவு எப்படி நம்ம கலப்போம் சேம் அதே கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ரொம்பவும் தண்ணி ஆக்கிடாதீங்க. இது கொஞ்சமாக திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அது வந்து அதில் கோட்டாகி வரும் அந்த பால்ஸில். ஸோ அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி திக்காக இருந்தாலே போதும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாலே நம்மளுக்கு வந்து போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இதுவும் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. நம்ம இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆக வச்சிட்டோம். ஆயில் வந்து நல்லாவே ஹீட் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து போடும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் ஹை டெம்பரேச்சராக இருக்கக்கூடாது, லோ டெம்பரேச்சராகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். ஸோ இந்த வந்து மீடியம் அளவுக்கு வந்து சூடாகிற வரைக்கும் நம்ம ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாலாக எடுத்து நம்ம வந்து பஜ்ஜி மாவில் இந்த மாதிரி வந்து நல்லா கோட்டிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது ஃபுல்லாக கவர் ஆகும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயிலில் இந்த மாதிரி விட்டுருங்க. பாருங்க, நம்மளோட ஆயில் வந்து நல்லாவே ஹீட் ஆகி வந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு மசாலாவில் கோட் பண்ணி நம்ம வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக. இப்போ வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த போண்டா ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே எப்படி இருக்குது ஃப்ரை ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்றே ஒரு வந்து பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மேலே வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக, உள்ளே வந்து ஸ்டஃபிங்கும் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும்.